மக்களே வீட்டுக்குள்ள ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ப்ரொமோல காட்டுறாங்க. நான் எனக்கு எட்டி பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையா. நார்மலாகவே இந்த வீட்டுக்குள்ள முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. அதில் சடனாக ஒரு டாஸ்க்னு வச்சு கொடுத்தா மட்டும் இவனை மாறிடுவான்லாம் இல்லை, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்க போகுது. சுப்பானுக்கு மகளே ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்த்தா வீட்டுக்குள்ள ஸ்கூல் டாஸ்க்காக கொடுத்துட்டாங்க நண்பர்களே. ஸ்கூல் டாஸ்க்கை எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 இதை செம்மையாக பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. கவின், சாண்டி, ஐயோ யோ அம்மா அம்மா இந்த ஸ்கூல் டாஸ்க்னாலே சீசன் 3 தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கே இருக்கு. அதெல்லாம் இவங்க மாற்றுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில. பட் எனக்கு ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியும், இந்த வீட்டில் முக்கால்வாசி பேர் அவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா பாதி பேர் ஆல்ரெடி வீட்டுக்கு அப்படி தான் இருக்காங்க. இந்த குழந்தை மாதிரி காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இதுக்கு அடாப் ஆக மாட்டாங்க. இந்த குழந்தை டாஸ்க்கு அடாப் ஆகாமல் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அந்த அந்த டீச்சர் வந்து பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க இந்த ப்ரோமோல. அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் உள்ள அந்த குழந்தை மாதிரி பண்ணுற ஆக்ஷனோட சிரிச்ச முகத்தோட இல்லை சோகமான முகத்தோட இருக்காங்க. மற்ற எல்லாருமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை ஃபன்னாக போகுமா சண்டை வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா இவனை நம்பி எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் நம்ம அதை நல்ல ஒரு 10 அடி குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அந்த வகையில் இது எப்படி நடத்த போகிறோன்னு நமக்கு தெரியல. இந்த வகையில் பெரிய காமெடி என்னன்னா, இந்த ஸ்கூலோட பிரின்சிபால் யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா? வர்ஷினி. ரைட்டா, வெளுங்கின மாதிரி தான் போங்க. ஏகை அந்த பொண்ணுக்கு இது என்ன ஷோன்னே தெரியல. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பதவி வேற கொடுக்குறீங்களா? அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பதவி வேற கொடுக்குறீங்களா? விளங்கின மாதிரி தான் போங்க நண்பர்களே. இதில் வைஸ் பிரின்சிபால் யார் தெரியுமா? நம்ம அருண் அவர்கள். அவர் எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணுவாப்ல. ஏன்னா வர 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 அருண் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சில இடங்களில் நம்ம அவரை தூக்கி போட்டு அடித்தாலுமே சில இடங்களில் எனக்கே சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணுறாருப்பா, காமெடியாக இருக்குப்பா அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ அருண் அவர்கள் வைஸ் பிரின்சிபலாக இருக்காரு. அடுத்த தமிழ் டீச்சர் மஞ்சரி அவர்கள் தமிழ் டீச்சராக இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி நல்ல ஒரு தமிழ் பேச்சாளருங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் கண்டிப்பாக செம்மையாக பண்ணுவாங்கன்னு தோணுது. இதில் மாரல் டீச்சர் யாருன்னா நம்ம ஜாக்லின். யாரு? நம்ம ஜாக்லின். இதில் பெரிய காமெடி தெரியுமா? இல்லை பிடி சார் ஜெஃப்ரியா. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆண்கள் அணிலேருந்து டாஸ்க் கொடுக்குற ஜெஃப்ரி வந்து ஏதோ பிடி சார் மாதிரி நடத்துறான், டாஸ்க்குங்க பேர்ல நடக்க விடுறது, லெஃப்ட் ரைட் வாங்குறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்றான். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியை பார்க்கும் ஒரு பிடி சாரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பிடி சார் பதவியார கொண்டு கையில கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படியே அங்கிட்டு கட் பண்ணி பார்த்தா நம்ம பெல் அடிக்கிறன்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள யாரும் தெரியுமா? சிவா அவர்களை போட்டு டிங் 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 போட்டு அப்படின்ற மாதிரி. மொத்தத்தில் இந்த வாரம் ஃபன்னாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. இவனை நம்பி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனை என்ன டாஸ்க்கை கொடுத்தாலும் அதை புதைச்சிருவானு. ஓகேவா? ஆனால் ஒரு சில பேர்கிட்ட இருந்து செம்மையான ஃபன் வரன்னு எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். அது அந்த ப்ரொமோ கட்லேயே தெரியுது. ஆனந்தி பார்த்தீங்களா? ஆனந்தி ஒரு மாதிரி ரெட்டை கொண்டை போட்டு ஒரு மாதிரி அப்படி நிற்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி கிட்ட இருந்து ஃபன் வரும். சௌந்தர்யாட்டிருந்து சொல்ல ஆனால் போக சௌந்தர்யாட்டிருந்து ஃபன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அடுத்த கண்டிப்பாக நம்ம 200% அக்கா இருக்காங்கல்ல, 200% அக்காட்ட இருந்து ஃபன் வரும். ஏன்னா இந்த சின்ன பொண்ணு அதாவது சின்ன பொண்ணு சின்ன பையன் கிடையாது, குழந்தை கேரக்டர் சூப்பராக பண்ணுறாங்க. ஓகேவா? குழந்தை கேரக்டர் வந்தாலே நம்ம அவங்க பேர் என்ன, நம்ம தர்ஷிகா வந்து செம்மையாக பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். அந்த ஹோட்டல் டாஸ்கில் அப்போவே இந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் மாற்றி இந்த சேட்டை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கை செம்மையாக பண்ணுவோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி நீ யார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ரஞ்சித் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க, அந்த திருட்டு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காப்புல. தலைவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொமோவில் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் ஓவராக பண்ணி மாட்டிப்பாங்க. வேணா பாருங்க, ஒரு சில பேர் வந்து குழந்தை மாதிரி பண்ணுறாங்க மாதிரி ஓவராக பண்ணுவாங்க, இல்லை யாரையா பார்த்து காப்பி அடிப்பாங்க. முக்கியமாக சாச்சனா பண்ணுவாங்க பாருங்க நண்பர்களே. சாச்சனா கண்டிப்பாக காப்பி அடிப்பாங்க. நம்பர் உனக்கு சாச்சனா மேலே வன்மமா? வன்மம் இல்லடா, வன்மம் தான். ஆனால் சாச்சனா பயங்கரமாக காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ. ஒரு சில இடங்களில் சௌந்தர்யா மாதிரி இந்த கண்ணை உருட்டுறது இப்படி பார்க்குறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. சாச்சனா பயங்கரமாக காப்பி அடிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருந்து இருக்கும் தெரில. இது பார்க்கலாம் எப்படி போகும்னு தெரில. ஏன்னா இவங்களை நம்பி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், இன்றைக்கி சாச்சனா நல்ல இல்லைன்னு சொன்னால் சாயங்காலம் பார்க்கும்போது சாச்சனா தான் அடி பிரித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாரையும் நம்ப முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர்கிட்ட இருந்து ஃபன்னு பயங்கரமாக வரும். ஒரு 4 பேர், முத்துக்குமரன், சௌந்தர்யா, தர்ஷிகா, அப்புறம் ஆனந்தி. இந்த 4 பேர்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டரில் ஃபன் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இதில் ஃபன் இருக்குமா சண்டை இருக்குமா? கருத்துக்களை போடுங்க, இடத்துல பார்க்கலாம்.